நேற்று நடந்த போட்டியில் பஞ்சாப் அணி பல்வேறு சாதனைகளை செய்திருக்காங்க. அதை தாண்டி இக்கட்டான கடைசி நேரத்தில் ஆட்டத்தையே மாற்றி பல சிக்ஸர்கள் அடித்து எதிர் அணியை மிரள வச்சார் சஷாந்த் சிங். மேலும் வரும் மேட்சில் சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றம், இது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சிக்ஸர்கள் விளாசப்பட்ட போட்டியாக கேகேஆர் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் அமைஞ்சது. கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் 262 ரன்களை சேசிங் செய்து பஞ்சாப் அணி புதிய வரலாற்றை படைச்சிருக்கு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் ஆடிய கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 261 ரன்களை குவிச்சாங்க. இதன் பின் களமிறங்கிய பஞ்சாப் அணி பேஸ்ட் மற்றும் சஷாந்த் சிங்கின் அதிரடி ஆட்டம் காரணமாக 18.4 ஓவர்களில் 262 ரன்களை சேசிங் செய்துள்ளது. இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக ரன்களை சேசிங் செய்து பஞ்சாப் அணி சாதனை படைச்சிருக்கு. அதே போல சேசிங்ல அதிக ரன்களை குவித்த அணி என்ற சாதனையும் படைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் T20 வரலாற்றில் அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட போட்டிகளின் பட்டியலில் 2வது இடத்துல இந்த போட்டி இடம்பெற்றிருக்கு. முதல் இடத்துல ஹைதராபாத் RCB அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் உள்ளது. அதே போல IPL வரலாற்றில் இதுவரை ராஜஸ்தான் அணி 224 ரன்களை சேஸ் செய்ததே சாதனையாக இருந்தது. இந்த சாதனையையும் பஞ்சாப் அணி முறியடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்களை விளாசிய அணி என்ற சாதனையை படைச்சிருக்கிறாங்க. மொத்தமாக பஞ்சாப் அணி தரப்பில் 24 சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருக்கு. அதே போல T20 கிரிக்கெட்டில் இந்த போட்டி அதிக சிக்ஸர்கள் விளாசப்பட்ட போட்டியாகவும் அமைந்திருக்கு. இதற்கு முன்பாக ஹைதராபாத் மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டியில் 38 சிக்ஸர்களும் RCB ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் 38 சிக்ஸர்களும் அடிக்கப்பட்டதே சாதனையாக இருந்தது. இந்த சாதனை கேகேஆர் பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான இந்த ஆட்டத்தில் 42 சிக்ஸர்கள் விளாசப்பட்டதன் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கு. அதே போல இக்கட்டான நேரத்தில் ஆட்டத்தையே மாற்றிய சஷாந்த் சிங். பஞ்சாப் கிங்ஸ் அணி வீரர் சஷாந்த் சிங் அடித்த சிக்ஸர்களால் வெற்றி பெற வேண்டிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தோல்வியை சந்திச்சாங்க. குறிப்பாக 18வது ஓவரில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்கள் அடித்தார். அதில் ஒரு சிக்ஸ் அதிக உயரத்துக்கு சென்றது. அதை பார்த்து எதிரில் நின்று கொண்டிருந்த பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன் ஜானி பேர்ஸ்டோ வாயை பிளந்து மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தார். இந்த போட்டியில் மிகப்பெரிய இலக்கான 262 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆட துவங்கியது பஞ்சாப் கிங்ஸ். அந்த அணிக்கு அதிரடி ஆட்டத்தை கொடுத்தாரு பிரம்சிம்ரன் சிங். அவர் 18 பந்துகளில் அரை சதம் கடந்து பின்னர் 54 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்தார். இதில் பேர்ஸ்டோ மட்டும் கடைசி வரை களத்தில் நின்று சதம் அடித்தார். இடையே வந்த ரூசோ 16 பந்துகளில் 26 ரன்களை குவிச்சார். அடுத்து வந்த சஷாந்த் சிங்கும் வேகமான ரன் குவிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் கடைசி 4 ஓவர்களில் 52 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. இது போன்ற நிலையில் ஒரு ஓவரில் குறைவாக ரன் எடுத்தாலும் பஞ்சாப் அணிக்கு கடும் அழுத்தம் ஏற்பட்டு படுதோல்வி அடைய நேரிடலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் சஷாந்த் சிங் சிக்ஸர் மழை பொழிய முடிவு செய்தார். 17வது ஓவரிலேயே 3 சிக்ஸ் அடித்தார். அடுத்து 18வது ஓவரை வீச வந்தார் ஹர்ஷித் ராணா. அந்த ஓவரில் அதிக ரன்கள் எடுத்தால் பஞ்சாப் அணியின் வெற்றி உறுதியாகிவிடும் என்ற நிலையில் அந்த ஓவரின் 2வது மற்றும் 3வது பந்தில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்கள் அடித்தார் சஷாந்த் சிங். மறுபுறம் சதம் அடித்த பேர்ஸ்டோ சஷாந்த் சிங் அடித்த பெரிய சிக்ஸரை பார்த்து மிரண்டு போய் நின்னார். பின்னர் 18.4 ஓவரில் எல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி இலக்கை எட்டினாங்க. மேலும் வரப்போகும் மேட்சில் சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்கள், அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடும் போட்டிகளில் சிஎஸ்கே அணியிலிருந்து முஸ்திபிசூர் ரகுமானை நீக்க வேண்டும் என்ற விவாதம் எழுந்து கொண்டே வந்தது. அதே போல IPL தொடரில் சிஎஸ்கே அணி விளையாடி உள்ள 8 போட்டிகளில் 4 வெற்றி 4 தோல்வி என்று 8 புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் 5வது இடத்துல உள்ளது. இதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சிஎஸ்கே அணி அடுத்த 6 போட்டிகளில் குறைந்தபட்சம் 4 போட்டிகளில் வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல் செய்யப்பட்டு வரும் மாற்றங்களே சொந்த மண்ணில் தோல்வி அடைய காரணம் என்று விமர்சனங்கள் எழுந்து வருது. கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் பிளேயிங் 11 கேப்டன் டோனி பெரும்பாலும் மாற்றியதே கிடையாது. ஆனால் புதிய கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பொறுப்பேற்றதிலிருந்து சரியான பிளேயிங் 11 கண்டறிய முடியாமல் சிஎஸ்கே அணி திண்டாடி வருது. குறிப்பாக முதல் சில போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்த முஸ்தபிசூர் ரகுமான் கடந்த சில போட்டிகளாக மோசமாக பவுலிங் செய்து வரார். சேப்பாக்கம் மைதானத்தில் முஸ்தபிசூர் ரகுமானின் கட்டர்ஸ் ஓரளவுக்கு நன்றாக எடுப்பட்டாலும்
டெத் ஓவர்களில் அதிக ரன்களை விட்டு கொடுத்து வரார். இதனால் மீண்டும் தோனியின் வழியில் பயணிக்க ருத்ராஜ் கைக்வாட் முடிவெடுக்க வேண்டும் என்று சில கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வராங்க. கடந்த சீசனில் தீக்ஷனா மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவரை கடைசி வரை தோனி பிளேயிங் லெவலில் இருந்து நீக்கவே இல்லை. இதனால் அடுத்த போட்டியில் முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பதிலாக தீக்ஷனாவை கொண்டு வர சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவு எடுக்கப்படும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியில் அறிவுறுத்தப்பட்டு வருது. அதே போல பவர் பிளே ஓவர்களில் தீபக் சகார் மற்றும் தீக்ஷனா இருவரும் வீசும்போது நிச்சயம் விக்கெட்டுகள் வீழ்த்த முடியும். அதே போல டெத் ஓவர்களில் பத்திரானா மற்றும் துஷர் தேஷ்பாண்டே ஆகியோரை பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அதே போல இம்பேக்ட் பிளேயராக ராஜ்வர்தன், அங்கர் கேகரை கொண்டு வரவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலிகள் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.